விஜய் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும் அப்படிங்கறது, நீங்க ஒரு அறிக்கை விட்டுட்டீங்க. நான் சொல்லிட்டேன். குழந்தைங்க வரக்கூடாது, தாய்மார்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்தா அது அவங்களுடைய பிரச்சனை. விஜய் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான எஸ்கேபிசம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பழி வாங்கிட்டாங்க. திமுகவின் சதி. நான் கேக்குறேன், திமுக சொல்லிச்சா விஜய பாக்குறதுக்கு எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுல இருந்து குழந்தை குட்டிங்களை கூட்டிட்டு வாங்கன்னு திமுக சொல்லிச்சா? அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிற கூட அவங்களுக்கு உணர்வு இல்லாம போச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, கரண்ட கட் பண்ணாங்க இன்னைக்கு திமுக அரசு மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. கரண்ட கட் பண்ணாம இருந்ததா, எவனாவது டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் நடந்ததா இன்னைக்கு 41 உயிர் இல்லங்க, 400க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்கும். எங்கங்க போனாரு உங்க விஜய்? உங்க விஜய் நான் வரேன், உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு பாட்டு பாட தெரியுது இல்ல, பஞ்ச் டைலாக் பேச தெரியுது இல்ல. பிரச்சனை வந்தோட எங்க சார் ஓடி போயிட்டாரு அவரு? இதுல ஒரு கேள்வி வேற கேக்குறீங்க, செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? அதுக்குள்ள எப்படி செந்தில் பாலாஜி? அவர் அந்த ஏரியால இருக்கிறவங்க, அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அவர் எக்ஸ் அமைச்சர், வர வேண்டியது அவருடைய டியூட்டி, அவருடைய கடமை, அதை அவர் செஞ்சிருக்காரு. அண்ணாமலை போன்றவர்கள் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேசுறாங்க. விஜய் லேட்டா வந்ததுல எந்த தவறும் இல்ல, காவல்துறை கட்டுப்படுத்த தவறியது. இது ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர் பேசுற பேச்சா? நீங்க ஒரு எக்ஸ் காவல்துறை அதிகாரி இல்லையா?